ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான எல் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஊருக்குள்ள அடுத்தடுத்து கர்ப்பிணி பெண்கள் இறந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழக்க விசாரணை பண்ண போலீஸ்காரங்க பெண்கள் வலிக்கு விழுந்து இறந்து போயிருக்காங்க, அப்படி இல்லனா வேற எதுவும் பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் காரணமா இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. இது தொடர்ந்து ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல நடக்கிறதுனால போலீஸ்க்கு டவுட் வருதுங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வெளியில வர திடுக்கிடும் உண்மைகள் தான் மொத்த படமே. அடுத்தடுத்து கர்ப்பிணி பெண்கள் இறந்து போறது விபத்தா இல்ல கொலையா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை 1984 தொடங்குதுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இரவு நேரத்துல சர்ச் மாதிரி அமைப்பு கொண்ட ஒரு இடத்துல ஒரு பெண் மட்டும் தனியா உட்காந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப நேரமா பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீண்ட நேரம் பிரேயருக்கு அப்புறம் அவளை சுத்தி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்றத இப்போதைக்கு நம்ம கிட்ட காட்டல. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். இந்த கதை இப்ப 2018 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு குடும்பம் வழக்கம் போல பிரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப வீட்டுக்கு வெளியில அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண் வெளியில வந்து பாக்குறாங்க. ஆரம்பத்துல அந்த இடத்துல எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. திடீர்னு ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் வந்து அட்டாக் பண்ணுது. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ரத்தமா சிந்தி கிடக்குதுங்க. அந்த கர்ப்பிணி பெண்ணும் சரி, அந்த பெண்ணோட வயித்துல இருந்த குழந்தையும் சரி கொடூரமா கொல்லப்பட்டு இறந்து போறாங்க. அங்கதான் இந்த படத்தோட டைட்டிலும் போடுறாங்க, எல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லுக்கான மீனிங் என்ன அப்படின்றத இந்த படத்தோட எண்டுல நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு நபர் நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த நபர் அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சரக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு வாங்கிட்டு ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த சரக்கு பாட்டில மரத்தடியில கொண்டு போய் வைப்பாரு. ஃப்ரெண்டு கிட்ட போன் பேசி முடிச்சுட்டு மரத்தடியில இருக்கக்கூடிய சரக்கு பாட்டில எடுக்கலான்னு போனா அந்த இடத்துல விசித்திரமா என்னமோன்னு கடக்கிற மாதிரி பாப்பாருங்க. அது என்னன்னு ஆரம்பத்துல இவருக்கு தெரியாது. அது என்னன்னு கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கும்போது தாங்க தெரிய வருது, அது ஒரு குழந்தையோட கால் பாதம் அப்படின்ட்டு. இந்த விஷயம் ரிப்போர்ட் செய்யப்பட்டு நியூஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னு யாருக்குமே தெரியலங்க. அதே சமயம் ரேணுகா அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசர் இன்னொரு போலீஸ் ஆபீசர் கிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. பட் இவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லலங்க. அங்க கட் பண்ணா அருண் அப்படின்ற ஒரு நபர் நம்ம கிட்ட காட்டுறாங்க. சோ இவரு பாத்தீங்கன்னா எலினா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. எலினா பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிறாங்க. பேசிக்கா இவங்க ரெண்டு பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போல. அதனால எலினா பாத்தீங்கன்னா அருணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த நான்சி எலினாவை பார்த்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்னோட பாய் ஃப்ரெண்ட் அருண் கிட்ட தான் அப்படின்னு சொல்ல, சரி சரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நேர்ல மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு மீட் பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அருணை பொறுத்த வரைக்கும் இந்த டூரிஸ்டுங்களுக்கெல்லாம் ஸ்டே புக் பண்ணி தரது, டூரிஸ்ட் பிளேசஸ்க்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு டூர் சம்பந்தப்பட்ட ஜாப் தான் கைஸ் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேல ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அங்க கட் பண்ணா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரேணுகா அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்தலையா, அவங்க அஜி அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரை வர சொல்லி ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. பேசிக்கா இந்த அஜின்ற போலீஸ் ஆபீசர் ஒரு 1 வீக் வந்து ஸ்டெடி லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணி இருந்திருக்காருங்க. ரேணுகா மேடம் இருக்காங்க இல்லையா, நான் அந்த லீவை அப்ரூவ் பண்ணி கொடுக்குறேன் ஹெட் ஆபீஸ்ல பேசி, பட் எனக்காக நீ ஒரு வேலை பார்க்கணும், அன்அஃபீஷியலா ஒரு வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன வழக்கு அப்படின்னு கேட்க, அப்பதான் ரேணுகா அஜியை மீட் பண்ணணும்னு சொன்னதற்கான காரணத்தையே சொல்றாங்க. ஊருக்குள்ள அடுத்தடுத்து கர்ப்பிணி பெண்கள் இறந்துகிட்டே இருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணா, ஒன்னு அந்த கர்ப்பிணி பெண் வலிக்கு விழுந்து அந்த கரு களைஞ்சு இறந்து போயிடுறா, அப்படி இல்லைன்னா அந்த பிரெக்னன்சில காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டு ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் ஆகி இறந்து போயிடுறா. இந்த மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால கேஸும் க்ளோஸ் ஆயிருது. ஆனா தொடர்ந்து இதே மாதிரியான பேட்டர்ன்ல கொலைகள் நடக்குது அப்படிங்கும் போது இதுக்கு பின்னாடி வேற ஏதோ மர்மம் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அடுத்தடுத்து இந்த கர்ப்பிணி பெண்கள் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல இறந்து போறதை என்னால நோட்டீஸ் பண்ண முடிஞ்சது. ஆக்சுவலா 1984ல யூரோப் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆரம்பத்துல இதை பெருசா எடுத்துக்காதவங்க போக போக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல மத சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. பட் இந்த வழக்கை ப்ரூவ் பண்றதுக்கும் குற்றவாளியை பிடிக்கிறதுக்கும் ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாதனால போலீஸ்காரங்களால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. பட் அந்த கொலைகள் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரியான பேட்டர்ன்ல தான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் இறந்து போறாங்க. எனக்கு என்னவோ யூரோப் கண்ட்ரில அந்த டைம்ல நடந்த அந்த கொலைகளுக்கும் இப்போ இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய இன்சிடென்ட்டுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ரேணுகா என்ன சொல்றாங்கன்னா, மேபி இது என்னோட சந்தேகமா இருக்கலாம், இது உண்மையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் நீ வந்து ஸ்டெடி லீவ் கேட்டிருக்கல, சோ உன்னோட ஸ்டெடியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன அப்படின்றத ஜஸ்ட் ரிசர்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, நீங்க சொல்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நான் பண்றேன் மேடம் அப்படின்ற மாதிரி அஜி சொல்றாருங்க. ரேணுகா சொல்றாங்க, இந்த வழக்கை நீங்க தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கஷ்டப்பட தேவையில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபரை உங்க கூட கனெக்ட்
கனெக்ட் பண்ணி விடுறேன். அவருடைய பேர் கார்த்திக். அவர்கிட்ட இந்த வழக்க பத்தின டேட்டாஸ் ஆல்ரெடி நிறைய இருக்குது. நான் சொன்னேன் நீங்க போய் அவரை பாருங்க. சோ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதுல ஏதாவது மர்மம் இருக்கான்றத கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி ரேணுகா சொல்றாங்க. இந்த அஜி என்ன பண்றாரு அப்படின்னா ரேணுகா மேடம் பேச்ச கேட்டு உடனடியா இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கிடுறாருங்க. ராத்திரி லேப்டாப் எடுத்து வச்சு இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கேரளால இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, எப்படி எல்லாம் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ஆயிருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இது வரைக்கும் ஏகப்பட்ட கர்ப்பிணி பெண்கள் இறந்து போயிருக்காங்க அப்படின்றது ரிப்போர்ட் ஆயிருக்குது. சில பேர் ஹாஸ்பிட்டல்லையும் சில பேர் வீட்லயும். சோ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய எல்லா கர்ப்பிணி பெண்களோட வழக்க பத்தின டீடைல்ஸும் இவர் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம அருண் மற்றும் எலினாவை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேல ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ராத்திரி ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு அந்த ஸ்டேக்குள்ள ஏதோ ஒரு மர்மமான சத்தம் கேக்குதுங்க. என்ன சத்தம் அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க. சரி நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அந்த இடத்துல இருந்து வெளியில போறாரு. அந்த டைம் பார்த்து நம்ம எலினாக்கு ஒரு கால் வருதுங்க. வேற யார்கிட்ட இருந்தும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான். நான்சி தான் பேசுறாங்க. இங்க பேஷண்டோட எண்ணிக்கை அதிகமானதுனால ஹேண்டில் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால சீக்கிரமா வா எலினா அப்படின்ற மாதிரி சொல்ல எலினாவும் சரின்னு கேட்டுட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப அருண் உள்ள வராரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல அங்க இருந்த விண்டோ காத்துக்கு பயங்கரமா ஆடி இருக்குது, அடிச்சிருக்குது, அதனால வந்த சத்தம் தான், நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கும் போது நான் நாளைக்கு உடனடியா போய் ஆகணும், ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்களா, ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அருண் சேட் ஆகுறாரு. இருந்தாலும் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எலினா வேலைக்கு போயிடுறாங்க. எலினா நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அசந்து தூங்கிடுறாங்க. இவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறது பிரெக்னன்சி வார்டாட் இருக்குதுங்க. அங்க இருக்கக்கூடிய பிரெக்னென்ட் விமன் எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி அசந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய எலினாவுடைய கனவுல சில விசித்திரமான கனவெல்லாம் வர ஆரம்பிக்குதுங்க. மர்ம உருவங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குதுங்க. அதை பார்த்து மிரண்டு போய் பட்டுன்னு கண் முடிச்சிடுறாங்க. அப்படி கண்ணு முடிக்கும் போது அந்த ஹாஸ்பிட்டலே ஒரு மாதிரி பரபரப்பா இருந்துகிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தங்களை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. பார்த்தா அந்த பிரெக்னன்சி வார்டில் இருந்த பிரெக்னென்ட் விமன் பயங்கரமா ப்ளீட் ஆகி இறந்து போயிருந்திருக்காங்க. நான்சி தான் அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் எலினா அசந்து தூங்காம இருந்திருந்தாங்கன்னா அவங்களை காப்பாத்தி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ எலினாக்கு என்ன பண்றதுனே தெரியாம தலையில கை வச்சுட்டு நின்னுட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணா ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. இரவு நேரங்க. அங்க இருக்கக்கூடிய பொட்டி கடையில அந்த பொட்டி கடைக்காரர் பொருட்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. யார் அந்த பொண்ணு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே பட்டுன்னு ஒரு பஸ் கிராஸ் ஆகும். அந்த இடத்துல அந்த பொண்ணு இருக்க மாட்டா. என்னடா அது இப்பதான் இங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்தது, அந்த பொண்ணை காணமேன்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரும் கேஷுவலா விட்டுருவாருங்க. அங்க கட் பண்ணா இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு பிரெக்னென்ட் விமனை காட்டுறாங்க. அவங்க ராத்திரி நேரம் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கம் போவாங்க. சீக்கிரமா வந்துரு அப்படின்னு சொல்லி மாமியாரும் சொல்லி தான் அனுப்பி வைப்பாங்க. இந்த பிரெக்னென்ட் விமன் குளிக்கிறதுக்காக பாத்ரூம்குள்ள போவாங்க இல்லையா. அந்த டைம்ல அங்க இருக்கக்கூடிய நாய் பயங்கரமா குலைச்சிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த பிரெக்னென்ட் விமன் கீழே விழுந்து இறந்து கிடப்பாங்க. அவங்களோட வயித்துல இருந்த குழந்தையும் கொல்லப்பட்டு இறந்து போயிருக்கும். அந்த நிறைய மாதிரி கர்ப்பிணி வயித்துல இருந்த அந்த குழந்தையோட கால் பாதத்தை மட்டும் துண்டாக்கி ஒரு இடத்துல வச்சிருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இது கண்டிப்பா விபத்து கிடையாது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான். அதுவும் கர்ப்பிணி பெண்களை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான். பட் இந்த கொலைகளை எதற்காக பண்றான் அப்படின்றது நமக்கு தெரியலங்க. அங்க கட் பண்ணா நம்ம எலினாவை காட்டுறாங்க. எலினானால ரீசன்ட் டைம்ஸ்ல நிம்மதியா தூங்க முடியலங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கசகசன்னு கெட்ட கெட்ட கனவெல்லாம் வர ஆரம்பிக்குதுங்க. விசித்திரமான உருவங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு இவளுக்கு தெரியல. அங்க கட் பண்ணா எலினாவுடைய பாய் ஃப்ரெண்டான அருண் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கையில பயங்கரமா கட்டு போட்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. அருணை பாக்குறதுக்கா எலினா வந்திருக்கா. நான் நல்லா தான் இருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்ட்ரெச்சர்ல ஒரு பேஷண்ட்டை எடுத்துட்டு போவாங்க. சோ அதை எலினா பார்த்துட்டு சோ அன்னைக்கு மட்டும் நான் கரெக்டா இருந்திருந்தேன்னா அந்த பெண்ணோட உயிரை காப்பாத்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அருண் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அருண் என்ன சொல்றாருன்னா அது வந்து பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும், நீ அதை பத்தி ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துறாருங்க. அதே சமயம் அந்த கிராமத்துல ஒரு பிரெக்னென்ட் விமன் இறந்து போனாங்க இல்லையா. சோ அதற்கு காரணம் எலினாவா இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு ஏற்படுதுங்க. அதனால எனக்கு என்னமோ இங்க இருக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குது, நான் வந்து இடத்த கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி பாக்குறேன், நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மர்ம பெண்ணை நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ அதே பெண் பாத்தீங்கன்னா வேற ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட ஒரு இடத்துல கொண்டு போய் டிராப் பண்ண சொல்றா. அந்த ஆட்டோக்காரரும் வண்டியில ஏறிக்க சொல்றாருங்க. அந்த பெண்ணை வச்சு இந்த ஆட்டோக்காரர் வண்டி ஓட்டிட்டே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பெண் மர்மமான முறையில காணாம போயிடுறாங்க. என்னடா அது நம்மளோட ஆட்டோல தான் வந்துகிட்டு இருந்தா, அவ இப்படா காணாம போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரர் பயந்தடிச்சு ஓடிடுறாருங்க. அங்க கட் பண்ணா அஜி அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவரு பாத்தீங்கன்னா கார்த்திக் அப்படின்ற அந்த போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கிறாருங்க. எப்படியோ அவரோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு அவரை போய் மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரேணுகா மேடம் தான் சொன்னாங்க, அடுத்தடுத்து இறந்து போற கர்ப்பிணி பெண்களை பத்தின டேட்டாஸ் உங்ககிட்ட நிறைய இருக்கு, இந்த கேஸ் விஷயத்துக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி அஜி சொல்றாருங்க. இப்போ இந்த கார்த்திக் இருக்கிறார் இல்லையா, மேப் எடுத்து 3 இடத்த மார்க் பண்றாருங்க. ஸோ இந்த 3 இடத்துல தான் அடுத்தடுத்து கர்ப்பிணி பெண்கள் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல வந்து இறந்து போனாங்க. இந்த 3 இறப்புக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு லிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே வந்து ரிமோட் வில்லேஜில் நடந்திருக்கு. அதே சமயம்
கிறிஸ்டியன்ஸ் அதிகமா வாழக்கூடிய இடத்துல வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதை தொடர்ந்து இந்த கார்த்திக் அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாருங்க. அதை அஜி வந்து கேதர் பண்ணிக்கிறாரு. அங்க கட் பண்ணா நம்ம எலினா இருக்கா இல்லையா, அவ தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கு கிளம்பி வருவாங்க. அப்படி அவ பஸ்ஸை விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது தன்னை யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகும். பட் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபைனலி அவ வீடு போய் சேருவா. ராத்திரி தன்னுடைய அம்மா கிட்ட தன்னை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவா. ஆரம்பத்துல அம்மா பயங்கரமா திட்டுறாங்க, இதை பெருசா எடுத்துக்கல. அப்ப எலினா சொல்றா, நம்ம பாட்டி எங்க இருக்காங்க, ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என்னாச்சு திடீர்னு பாட்டியை பத்தி கேட்கற அப்படின்னு கேட்க, இல்ல கண்ணை முன்னாலே கனவுல பாட்டி தான் வராங்க அப்படின்னு சொல்ல, பட்டுன்னு அவங்க கையில இருக்கக்கூடிய கரண்டியை கீழே போட்டுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க அம்மா ஷாக்கா வராங்க. நீ என்னமா திடீர்னு பாட்டியை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்க, பாட்டி வாழ்ந்த அந்த சின்ன வயசு வீடும் பார்த்தீங்கன்னா இப்போ அபடனான சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கு, உங்க பாட்டிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில எலினா பாத்தீங்கன்னா இவங்க சின்ன வயசுல வாழ்ந்ததா சொல்லப்பட்ட அந்த அபடனான வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த வீடு பாத்தீங்கன்னா ஒரே தூசியும் துரும்புமா இருந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு போட்டோ இருக்கிறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. பூஜை அறையில இப்படி சாமி போட்டோ வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு போட்டோ இருக்குதுங்க. பட் அந்த போட்டோல இருக்கிறது கடவுள் கிடையாது, அது ஒரு ஈவில் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுதுங்க. மேபி இவங்க பாட்டி சாத்தான் வழிபாடெல்லாம் நடத்திருப்பாங்க போல. சோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இருக்குதுங்க. சின்ன வயசா இருக்கும்போது எலினா பாத்தீங்கன்னா ஒரு பையன் கூட சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ அந்த பையன் கூட ஜாலியா விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஞாபகங்கள்லாம் இவங்களுக்கு வந்து போகுது. அப்போ அந்த இடத்துல ஒரு புக் ஒன்று இருக்குங்க. அந்த புக்கை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு எலினாக்கு மயக்கம் வந்து அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துருவா. இப்போ நம்ம அஜி இருக்கிறார் இல்லையா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த கர்ப்பிணி பெண்கள் அடுத்தடுத்து இறந்து போன வழக்கை பத்தி விசாரணை பண்றாருங்க. அந்த விசாரணையில போலீஸோட ரெக்கார்ட் படி ஒன்னு அந்த கர்ப்பிணி பெண் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கா, அப்படி இல்லைன்னா பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் காரணமா இறந்து போயிருக்கா. இந்த மாதிரி தான் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்கிறதுனால போலீஸ்காரங்க ஃபர்தரா இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷனே பண்ணல, அப்படியே இந்த வழக்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி பெண் வந்து பாத்ரூம்குள்ள போய் விழுந்து இறந்து போனாங்க இல்லையா, அந்த ஊருக்கு அஜீஸ் விசாரணை பண்றதுக்காக போறாருங்க. அங்க இருக்கக்கூடிய பொட்டி கடையில விசாரணை பண்ணும்போது அந்த பொட்டி கடைக்காரர் பாத்தீங்கன்னா சொல்றாருங்க, அந்த கர்ப்பிணி பெண் இறந்து போன அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு மர்ம பெண்ணை இந்த ஊர்ல பார்த்ததாகவும் அந்த பெண் பாத்தீங்கன்னா மாயமா மறைஞ்சிட்டதாகவும் அது ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பட் இதை சொன்னா நீங்க கண்டிப்பா என்னை வந்து கலாய்ப்பீங்க, பட் இதுதான் நான் ஃபேஸ் பண்ணது. அந்த பெண் யாரு, என்ன எங்க இருந்து வந்தான்னு தெரியல, அப்புறம் எங்க போனானும் தெரியல அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்றாருங்க. அதுக்கப்புறம் இறந்து போன அந்த கர்ப்பிணி பெண்ணோட வீட்டுல போயிட்டு விசாரணை பண்றாரு. அப்புறம் ஒரு ப்ரொஃபஸரை மீட் பண்றாருங்க. அவர்கிட்ட இந்த வழக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் காரணமா தான் கர்ப்பிணி பெண்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால அவங்க இறந்து போறதில்ல. பட் இந்த வழக்கில் உன்னுடைய சந்தேகம் அப்படின்றது வந்து வரவேற்கத்தக்கது தான். மேலும் இந்த வழக்கில் உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா என்ன வந்து கேளு, நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டு அந்த இடத்துல இருந்து அஜி கிளம்பிடுறாருங்க. பலதரப்பட்ட இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் ரேணுகா மேடத்தை மீட் பண்ணி அஜி வந்து அவரோட ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாருங்க. இது வரைக்கும் இறந்து போன கர்ப்பிணிகள் அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி அப்நார்மலா பிஹேவ் பண்ணலையா, நார்மலா தான் இருந்திருக்காங்க. அவங்களோட இறப்புல யாருக்குமே சந்தேகம் வந்ததில்ல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. பட் சஸ்பீசியஸா தெரியறது ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு வில்லேஜ்ல விசாரணை பண்றதுக்காக போனப்போ அந்த பெட்டி கடைக்காரர் வந்துட்டு ஒரு மர்மமான பெண்ணை நான் பார்த்தேன், அந்த பொண்ணு சடனா மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அந்த பெட்டி கடைக்காரருக்கு அது ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது அப்படின்னு சொல்ல, இதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ரேணுகா கேட்க, அதுக்கு அஜி என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த பெட்டி கடைக்காரருக்கு உள்ளூர்காரங்களை எல்லாத்தையுமே நல்லாவே தெரியும். ஸோ அப்போ அந்த இடத்துல இது வரைக்கும் தெரியாத பரிச்சயம் இல்லாத ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வராங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா அவர் நோட் பண்ணத்தான் செய்வாரு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களை நோட் பண்ணியிருக்கிறாரு. பட் யார் என்னன்னு தெரியலங்க. உடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த பஸ் கண்டக்டரை பிடிச்சி ஒருவேளை இந்த பஸ்ல அந்த பொண்ணு டிராவல் பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டி கடைக்காரர் சொன்ன அங்க அடையாளத்தை எல்லாம் வச்சு விசாரணை பண்ணா அந்த கண்டக்டர் வந்து ஆமாங்க என் பஸ்ல இந்த பொண்ணு டிராவல் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் அந்த பொண்ணோட முகத்தை அவர் பார்க்கலங்க. ஃபர்தரா அந்த பொண்ணை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. அப்போ ஒரு ஆட்டோ டிரைவரும் இதே மாதிரி என்னோட ஆட்டோல அந்த பொண்ணு ஏறிச்சு திடீர்னு காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் ரேணுகா மேடம் வந்து கார்த்திக் அப்படின்ற ஒரு நபர் கூட கனெக்ட் பண்ணி விட்டாங்க இல்லையா. ஸோ கார்த்திக் அவரு கொடுத்த டேட்டா வச்சு இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காருங்க. எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த கர்ப்பிணி பெண்கள் இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேப்ல மார்க் பண்ணி கொடுத்திருந்தாரு இல்லையா. அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் விசாரணை பண்ணி பார்க்கும்போது ஒரு நர்ஸ் மேல இவருக்கு டவுட் வந்திருக்குதுங்க. அந்த நர்ஸ் வேற யாரும் கிடையாது, நம்ம எலினா தான். எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் இந்த கர்ப்பிணி பெண்கள் இறந்து போனாங்களோ அந்தந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் எலினா இருந்திருக்காங்க. மேபி இந்த கொலைகளை பண்ணிட்டு இருக்கிறது எலினாவை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜிக்கு சந்தேகம் வந்திருக்குங்க. கிரைம் நடக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எலினா வந்து டியூட்டி பார்த்திருக்காங்க. ஸோ இதை வச்சுதான் எலினா மேல இருக்கக்கூடிய சந்தேகம் வலுவடையுதுங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எலினாவோட ஃப்ரெண்டான நான்சி கிட்ட விசாரணை பண்ணும்போது நான்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவ வந்து ரீசெண்ட் டேஸ்ல நார்மலாவே இல்ல, அவளுக்கு விசித்திரமான கனவெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ லீவ் போட்டுட்டு தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக போனவ ரிட்டர்ன் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி இந்த எலினாவுடைய சொந்த ஊர்ல போயிட்டு விசாரணை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு எலினாவோட சொந்த ஊருக்கு போறாருங்க. எலினாவுடைய வீட்டை கண்டுபிடிச்சு அவங்க அம்மா கிட்ட போய் விசாரணை பண்ணுனா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவ வந்தவ, அதுக்கப்புறம் பாட்டி
பாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவா அதுக்கப்புறம் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அந்த அம்மனான பாட்டி வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த இடத்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக இந்த அஜி போயிருக்கிறாருங்க. அந்த வீட்டை ஆய்வு செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு நபர் வராருங்க. அந்த நபர் வேற யாரும் கிடையாது, எலினா சின்ன பொண்ணா இருக்கும்போது எலினா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பானே ஒரு பையன், அந்த பையன் தான். அந்த பையன் ஆரம்பத்தில் பதில் சொல்ல மாட்டேன்றான். அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் மிரட்டவும் அவன் உண்மையை சொல்லிடுறான். ஆக்சுவலா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எலினாவை அவன் மீட் பண்ணியிருக்கிறான். சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா எலினா மேலே அவனுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஸோ இந்த முறை எலினாவை மீட் பண்ணும்போது எலினாவே பார்த்தீங்கன்னா வாண்டடா அந்த பையன்ட்ட அப்ரோச் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபிசிக்கல்லே இருந்திருக்காங்க. ஸோ ஒன்ஸ் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பாட்டி வீட்டை பார்க்க வந்து இந்த பொண்ணு மயங்கி விழுந்ததான் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம்லாம் நடந்திருக்கும் போல. அங்கே கட் பண்ணா எலினா இப்போ எங்கே இருக்கா அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு கிராமத்தில் தனியாக இவ பாட்டுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவளோட முகம் பார்க்கறதுக்கு ஹாப்பியாகவே இல்லை, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ எலினா இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சி எலினாவுடைய பாய் ஃப்ரெண்டான அருண் வருவான். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க எலினா, உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த எலினா சொல்றாங்க, நீயும் என்னுடைய அம்மாவும் விட்டுருங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. எலினா உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், நீ கிளம்பி வா, நம்ம ஒரு சைக்கார்டிஸ்ட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு இந்த அருண் சொல்றாங்க. எலினா பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவும் சரி காதலனையும் சரி வெறுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, எலினாக்கு இந்த மாதிரி கெட்ட கெட்ட கனவெல்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறதா வந்து எலினா நினைக்கிறா. பட் அம்மாவும் காதலனும் அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, சைக்கார்டிஸ்ட்டை பார்க்கலான்னு சொல்றாங்க. அதனால தான் எலினாக்கு வந்து இது பிடிக்க மாட்டேதுங்க. இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நான் அபார்ட் பண்ணணும், எனக்கு ஏதாவது உதவி செய் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அருண் பயங்கரமாக ஷாக்காக வராரு. அழுதுகிட்டே அந்த இடத்துலேருந்து கிளம்புறாருங்க. இப்போ நம்ம அஜி இருக்கிறார் இல்லையா, அந்த கார்த்திக் அப்படின்ற ஆஃபீஸரை மீட் பண்ணுறதுக்காக வராருங்க. ஸோ அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாருங்க. அதே சமயம் யூரோப்பில் வந்துட்டு இதே மாதிரியான தொடர்கொலைகள் நடந்ததாக வந்து ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு இல்லையா, அதில் இந்த மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நடக்கக்கூடிய சம்பவத்துக்கும் இதுக்கும் லிங்க் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எலினாவுடைய பாட்டி வீட்டுக்கு நான் போனப்போ ஸோ அங்கே நான் ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன், அந்த ஃபோட்டோவை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டெவில் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபோட்டோவை இவர் காட்டுவாருங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது லில்லித் அப்படின்றவங்களுடைய உருவங்க. அதாவது இந்த உலகம் உருவான காலகட்டத்தில் இந்த ஆதாம் ஏவாள் அப்படின்றவங்கள தான் வந்து கடவுள் முதல்ல படைச்சாங்க. ஸோ அவங்களுக்கு அடுத்தடுத்த தலைமுறையாக தான் நம்மளாம் உருவானன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா? ஸோ முதல்ல ஆதாம் ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னாடி ஆதாம் லில்லித்தை தான் படைச்சிருக்கிறாங்க. ஸோ லில்லித் வந்து ஒரு ராங்கான ரூட்டை தேர்ந்தெடுத்ததுனால லில்லித்தை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் சேர்ந்து இந்த உலகம் உருவாச்சு அப்படின்ற ஒரு கதை இருக்குங்க. இப்படி ஒரு விஷயம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா லில்லித் அப்படின்றவங்கள பிடிச்சி போய் வணங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி லில்லித்தை வணங்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கனால இந்த உலகம் உருவாகலை அப்படின்ற கோவத்தில் ஸோ இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்கிறவங்க வந்துட்டு கொல்லப்படும் போது அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசுவும் அழிஞ்சு போகும். ஸோ இதன் மூலமாக அந்த லில்லித் அப்படின்றவங்களுக்கு பூஜை பண்ணுறவங்களுக்கு சூப்பர் பவர் கிடைக்குன்ற நம்பிக்கையில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி அஜி சொல்கிறாருங்க. அஜி சொல்லும் போது இதெல்லாம் கார்த்திக் கேட்டு ஒரு மாதிரி தடுமாறுறாரு. அப்போவே கார்த்திக் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கேள்விகளை முன்வைக்கிறாரு. எலினாக்கும் இந்த கொலைகளுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி நம்புறீங்க, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை இவர் முன்வைக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சடங்கு முறைகளை பற்றியெல்லாம் வந்து இவர் பேசுகிறார் இல்லையா, இந்த ஆதாம் ஏவாள் லில்லித் இந்த லெவலுக்கு இவரோட ஃபைண்டிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு என்னமோ உன்னோட லீவை நீ வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் தோணுது, எனிவே ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த கார்த்திக் சொல்லிடுறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் இந்த ப்ரொஃபஸரை மீட் பண்ணுறதுக்காக போறாருங்க. இந்த லில்லித்தோடைய வழிபாடை பற்றி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாருங்க. ஒரு பக்கம் அஜியோட இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்க, அதே சமயம் அஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காதல் கதை இருந்திருக்குங்க. ஸோ தன்னோட காதலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு போல. அதுக்கப்புறம் இவரோட காதலிக்கு என்னாச்சுன்னு தெரியல, இப்போ தனியாக இருக்கிறாருங்க. ஸோ அதையெல்லாம் நினச்சி இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. பட் அந்த காதல் கதையில் என்னாச்சு, அவங்க காதலிக்கு என்னாச்சு அப்படின்றத எதையுமே இப்போதைக்கு நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ நம்ம அஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேராக இந்த அருணை மீட் பண்ணுறதுக்காக போறாரு. அதாவது நம்ம எலினா இருக்காங்க இல்லையா, எலினாவுடைய பாய் ஃப்ரெண்டு அருண் வந்து இந்த டூரிஸ்ட் கைடா இருக்கிறாரு, டூரிஸ்ட்டுங்களுக்கு ஸ்டே எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையில தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட் மாதிரி இவர் கால் பண்ணி அருணை பிடிக்கிறாருங்க. அருணை நேரடியாக மீட் பண்ணி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அருண் வந்து எலினாவை முறையாக எங்கே பார்த்தாரு, ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோடைய காதல் கதை எப்படி போயிட்டு இருந்துச்சு, எலினாவுடைய நடவடிக்கையில் உங்களுக்கு ஏதாவது மர்மம் தெரிஞ்சுதா, இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் முன்வைக்கும் போது அருண் என்ன சொல்கிறாருன்னா, நான்சி அப்படின்ற ஒரு பொண்ணும் இந்த அருணும் பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட்ஸ் தான். ஸோ நான்சி மூலமாக தான் வந்து எலினாவுடைய பழக்கம் ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே காதல் உருவாச்சான். கடைசியாக எலினாவை எப்போ பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கேட்க 3 வாரத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜென்ரலாகவே நீங்கள் இப்படி தான் மீட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது, நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிப்போம், எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவோம், நான் வந்து டூரிஸ்ட் கைடு அப்படின்றதுனால ஸ்டேஸ்லலாம் ஸ்டே பண்ணுவோம், பட் இப்போ வந்து அந்த மீட் பண்ணுறது அப்படின்றது வந்து நார்மலாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் கடைசியாக எலினாவை பார்க்க போகும்போது எலினா சில விஷயங்களை எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே அஜி கிட்ட சொல்கிறாருங்க. இன்னொரு பக்கம் எலினா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வீட்டில் அவங்களுக்கு அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் சுற்றி நடக்க ஆரம்பிக்குதுங்க. அதெல்லாம் நினச்சி பயந்து போய் உயிருக்கு
ஆபத்தான நிலையில இருப்பாங்க. இப்படி எலினாவை கண்டுபிடிச்சு எலினாவை கொண்டாந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. இப்போ எலினாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. இப்போ அஜய் என்ன பண்றாருன்னா ரேணுகா மேடத்தை மீட் பண்றதுக்காக போவாருங்க. அவரோட ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையுமே ரேணுகா மேடத்துக்கிட்ட சொல்லலாம்னு நினைப்பாரு. அப்பதான் ரேணுகா மேடம் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வைப்பாங்க. ஆக்சுவலாக கார்த்திக் அப்படின்ற ஒரு ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிக்க சொன்னாங்க இல்லையா, கார்த்திக் அப்படின்ற ஒரு ஆஃபீஸரே கிடையாதான். ஸோ அவர் ஃபேக் பண்ணி இவ்வளோ நாள் ரேணுகாவையே ஏமாற்றி இருந்திருக்கிறாரு. ஆக்சுவலாக இவங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்குது, இந்த மாதிரி கார்த்திக் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட டேட்டாஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபேக் இன்ஃபர்மேஷனை கொடுத்து ஃபேக்கான ஒரு கேரக்டராகவே வந்து அந்த கார்த்திக் இவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கான முயற்சி தான். எதற்காக டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாத்தையுமே வந்து கொலை பண்ணிட்டு இருக்கிறது நம்ம எலினா அப்படின்ற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. பட் உண்மையிலேயே இந்த கொலை சம்பவங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா அந்த கார்த்திக் அப்படின்ற நபரும் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நான்சி அப்படின்ற ஒரு பொண்ணும் தான். ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த லில்லித் அப்படின்ற அந்த ஒரு நெகட்டிவ் வழிபாடெல்லாம் பண்ணி இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமா அவங்களுக்கு சூப்பர் பவர் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கைங்க. அதே சமயம் நம்ம அஜீஸ் இருக்கிறார் இல்லையா, அவருடைய காதலியை வந்து கொலை பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த நான்சியும் கார்த்திக்கும் தான் போலங்க. அதனால தான் இந்த கேஸை ரேணுகா சொன்ன உடனே இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. அங்க கட் பண்ணா வேற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரெக்னென்ட் லேடியை காட்டுறாங்க. ஸோ அந்த பிரெக்னென்ட் லேடி வீட்டுக்கு வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்னன்னு பார்க்கறதுக்காக அவங்க வெளியில வராங்க. அவங்களும் மர்மமான முறையில் அட்டாக் செய்யப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அஜி இருக்கிறார் இல்லையா, இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம நான்சி இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போயிட்டாருங்க. அதே சமயம் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எலினாக்கு ஒரு குழந்தை பிறக்குதுங்க. அந்த குழந்தைய ஏதோ ஒரு மர்ம உருவம் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டி இந்த படத்தை கம்ப்ளீட் பண்றாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட கிளைமேக்ஸை அப்படியே இன்கம்ப்ளீட்டாக விட்ட மாதிரி இருந்தது. ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும். கிளைமேக்ஸில் மட்டும் என்னமோ ஒன்று இன்கம்ப்ளீட்டாக விட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக இந்த படத்துக்கு பார்ட் 2 வருது அப்படின்ற மாதிரி சொல்லி தான் படத்தை முடிச்சிருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை கம்ப்ளீட்டாக நான் மலையாளத்தில் தான் பார்த்தேன். இங்கிலீஷ் சப்டைட்டில் கூட கிடையாது. ஸோ நீங்கள் மலையாளிஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்கள். உங்களுக்கு இந்த கிளைமேக்ஸில் ஏதாவது புரிஞ்சுது அப்படின்னா முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த கொலைகள்லாம் எதற்காக நடக்குது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. யார் கொலை பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரிஞ்சு போச்சு. பட் கிளைமேக்ஸ் மட்டும் என்னமோ ஒன்று ஒரு மாதிரி குழப்பி விட்ட மாதிரி இருந்தது. ஸோ டைம் இருந்துச்சுன்னா பார்த்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.